மூப்பு சொன்னது இயற்கை அழைக்குது, நினைவு சொன்னது மரணம் நெருக்கம். ஆனால் மனம் கேட்டதில்லை, அது இன்னும் ஆசையிலே திளைக்குது. இக்கவிக்கு ஏற்றாற் போல் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது புர்தா ஷரீஃபில் 13வது பைத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார்: فَإِنَّ أَمَّارَتِي بِالسُّوءِ مَتَّعَلَ مِنْ جَهْدِهَا بِنَذِيرِ الشَّيْبِ وَالْهَرَمِ. என் ஆன்மா என்னை தீய வழிக்கு செல்ல சொல்கிறது. அதற்கு சொல்கிறேன், மூப்பும் சிதைவுதான் எச்சரிக்கை. ஆனால் அந்த ஆன்மா அதிலிருந்து பாடம் பெறவில்லை, ஏனெனில் அது அறியாமையால் மூடியுள்ளது. கவிஞர் கூறுகிறார், மனிதனின் நப்ஸ் எப்போதும் தீய வழி சொல்லும். மூப்பும் பலவீனமும் நமக்கு மரணத்தை நினைவூட்டும். ஆனால் நப்ஸ் அதை உணராது, ஏனெனில் அது உலக ஆசையில் குருடாகிவிட்டது. இதயம் அறிவது உண்மைதான், ஆனால் நப்சு கேட்காது. மூப்பு, பலவீனம், நேரம் எல்லாம் இறுதி நினைவூட்டல்கள். ஆனால் ஆன்மா இன்னும் ஆசையோடு தள்ளிக்கொண்டே போகிறது.